வணக்கம், நான் உங்கள் மோகனா. தினத்தந்தி செய்திகள் 4/8/2025 திங்கட்கிழமை. வாங்க செய்திக்குள்ள போகலாம். காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு கூட்டம் வண்டலூர் ஆகஸ்ட் 4. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு கூட்டம் காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள மன்ற கூட்ட அரங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய முதல்வர் கூட்டத்திற்கு ஒன்றிய குழு தலைவர் உதய கருணாகரன் தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் எம் இளங்கோவன், வட்டார வளர்ச்சி அலுவலர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். கூட்டத்தில் காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் சாலைகள், மழைநீர் வடிகால்கள், குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் ஒன்றிய கவுன்சிலர்கள், அரசு அதிகாரிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உள்ளாட்சி பதவிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன உறுப்பினராக விண்ணப்பம் செய்து வாய்ப்பு வழங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எதிர்வரும் பருவ மழையை எதிர்கொள்ளும் பொருட்டு ஊராட்சி ஒன்றிய பொது நிதியில் இருந்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளவும் ஒன்றிய குழு உறுப்பினர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை ஏக மனதாக நிறைவேற்றப்பட்டது. அடுத்த செய்தி பார்க்கலாம். செய்யூர் அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. செய்யூர் ஆகஸ்ட் 4. செங்கல்பட்டு மாவட்டம் சூனம்பேடு ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன கணக்காடி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். போந்தூர் கிராமத்தில் இருந்து சூனம்பேடு செல்லும் சாலையில் இந்த கிராமம் அமைந்துள்ளது. சின்ன கணக்கடி கிராமத்தில் உள்ள சாலை 8 ஆண்டுக்கு முன்னர் அமைக்கப்பட்ட சாலையாகும். தற்போது அந்த சாலை முற்றிலுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக ஆங்காங்கே ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து காணப்படுகிறது. இதனால் அந்த கிராமத்தில் இருந்து செல்லும் பள்ளி மாணவர்கள் பெரிதும் சிரமத்துக்கு உள்ளாகி உள்ளனர். உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் சாலையை புதுப்பித்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்தது, பல்லாவரத்தில் தென்சென்னை மாவட்ட மாநாடு ஆணவ கொலை தடுப்பு சிறப்பு சட்டம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தீர்மானம். அடுத்தது, தீண்டாமை முன்னணி ஒழிப்பு முன்னணி தீர்மானம். பல்லாவரம் ஆகஸ்ட் 4. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் தென்சென்னை மாவட்ட 5வது மாநாடு சென்னை அடுத்த பல்லாவரத்தில் நடைபெற்றது. மாநாட்டுக்கு மாவட்ட தலைவர் லெனினின் தலைமை தாங்கினார். அம்பேத்கர் சிலைக்கு மின்னரங்க சென்னை மண்டல செயலாளர் முருகானந்தம் மாலை அணிவித்தார். மின் வாரிய என்ஜினியர் அமைப்பின் மாநில பொருளாளர் அதன் இளங்கீரன் வரவேற்றார். அஞ்சலி தீர்மானத்தை மாதர் சங்க மாவட்ட தலைவர் சரவண செல்வி வதித்தார். மாநாட்ட முன்னணியின் துணை பொதுச் செயலாளர் சுவாமிநாதன் தொடங்கி வைத்தார். இதில் பேராசிரியர் அருண்கண்ணன், முன்னணியின் மாநில செயலாளர் வேணி, மாநில குழு உறுப்பினர் சங்கர் உள்ளிட்டோர் பேசினார். பின்னர் மாவட்ட தலைவராக லெனினின், செயலராக மணிகண்டன், பொருளாளராக ஆதன் இளங்கீரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். முடிவில் வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் நன்றி கூறினார். முன்னதாக மாநாட்டில் மலைக்குழி மற்றும் கழிவுநீர் தொட்டி மரணங்கள் அதிக அளவு நடைபெறுகிறது. இதனை தடுக்க தனியார் கழிவுநீர் அகற்றுவதை தடை செய்ய வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளை கழிவுகளை அகற்ற வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் பாதாள சாக்கடை அமைக்க வேண்டும். நீர்வழி கரையோரம் வசிக்கும் மக்களை ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அகற்றாமல் அதே இடத்தில் கட்டணமின்றி அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும். ஆணவ கொலையை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அடுத்தது, இயற்கை விவசாய தொழில்நுட்ப மையத்தில் 60 வகையான பாரம்பரிய நாற்று நடும் விழா. பாருங்க. மதுராந்தகம் ஆகஸ்ட் 4. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சுக்கன் கொள்ளை கிராமத்தில் சுமார் 11 ஏக்கர் பரப்பில் இயற்கை விவசாய தொழில்நுட்ப மையம் மற்றும் ஆராய்ச்சி மையம் உள்ளது.
இங்கு 172 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள், பல்வேறு பாரம்பரிய காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் மற்றும் தீவன பயிர்கள் இயற்கை வழியில் சாகுபடிகள் செய்யப்பட்டு வருகிறது. மண்புழு உரம் தயாரிப்பு, பயிற்சி, வளர்ச்சி, இயற்கை விவசாய இடுபொருள் தயாரிப்பு போன்றவையும் இங்கு நடைபெறுகிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நேற்று இந்த மையத்தில் விளை நிலத்திற்கும் விவசாய கிணற்றுக்கும் பூஜைகள் செய்யப்பட்டது. பின்னர் 172 பாரம்பரிய நெல் வகைகளில் முதல் கட்டமாக 60 வகையான பாரம்பரிய நெல்லுக்கு நாட்டு நடப்பட்டது. இதில் பாலசுப்ரமணியம், டாக்டர் விஜயலட்சுமி மற்றும் விவசாய மையத்தின் பொறுப்பாளர்கள், கிராம பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். அடுத்த செய்தி பார்க்கலாம். கனமழை காரணமாக கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலை தேங்கிய மழைநீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் காட்சி. சென்னை புறநகர் பகுதியில் இடிமின்னலுடன் பலத்த மழையால் சாலையில் பெருகெடுத்து ஓடிய வெள்ளம். பாருங்க. சென்னை புறநகர் பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த மழையால் சாலையில் பெருகெடுத்து ஓடிய வெள்ளம், வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தாம்பரம் ஆகஸ்ட் 4 சென்னை புறநகர் பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் சாலையில் மழைநீர் பெருகெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். சென்னை புறநகர் பகுதியில் நேற்று காலை முதல் கடும் வெயில் வாட்டி வதைத்தது. இந்நிலையில் மதியம் 1 மணிக்கு திடீரென கரும் மேகங்களுடன் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. அதை தொடர்ந்து இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தாம்பரம், குரோம்பேட்டை, பல்லாவரம், மணகபத்தூர், பெருங்களத்தூர், முடிச்சூர், சேலையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை நீடித்தது. கிழக்கு தாம்பரம் பகுதியில் கனமழை காரணமாக வேளச்சேரி சாலை, ரயில்வே மேம்பாலம் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியது. சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். இருசக்கர வாகனங்கள் மழைநீர் சிக்கியதால் கீழே இறங்கி தள்ளியபடி சென்றனர். தாம்பரம் மாநகராட்சி சார்பில் மழைநீர் வெளியேற்றிய பிறகு போக்குவரத்து சீரானது. கிழக்கு தாம்பரம் சுத்தானந்தா பாரதி சாலை, பரணி, நெல்லையப்பர் தெரு, இரும்புலியூர், பெரியார் நகர் பகுதியில் மழைநீர் தெருக்களில் தேங்கியதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டனர். கனமழை காரணமாக ஜிஎஸ்டி சாலை, குரோம்பேட்டை, பல்லாவரம், தாம்பரம் பகுதியில் சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நேற்று பெருங்களத்தூர், இது பெருங்களத்தூர் இடம். பஸ் அப்படியே மெல்ல 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 நகர்ந்து தான் போச்சு. பாவம். இதேபோல் ஆவடி, பருத்திப்பட்டு, பட்டாபிராம், திருநன்றவூர், திருமுல்லைவாயில் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் கடும் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மதியம் முதல் பெய்த கனமழை காரணமாக சென்னை புறநகர் பகுதியில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செங்கற்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் கடந்த சில நாட்களாக பலத்த வெயில் அடித்தது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென செங்கல்பட்டு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான சிங்கப்பெருமாள், கோவில்புரம், வீராபுரம், செட்டி புண்ணியம், புலிப்பாக்கம், பரனூர், தேன்மெல்பாக்கம், ஆஞ்சூர், கொண்டமங்கலம், ஆப்பூர், சேந்தமங்கலம், கொளத்தூர், வெங்கடபுரம், தெல்லிமேடு உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென மழை பெய்தது. பலத்த காற்றுடன் பெய்த இந்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். செய்யூர் சுற்று வட்டார பகுதிகளில் நேற்று காலை முதல் வெயிலின் தாக்கம் இருந்து வந்த நிலையில் மாலை கருமேகம் சூழ்ந்து திடீரென்று மழை வெளுத்து வாங்கியது. செய்யூர் எல்லையம்மன் கோவில், பனையூர், விளாம்பூர், கடம்பாக்கம் பகுதியில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இடிமின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. கழிவு நீர் மழை நீருடன் கலந்து சாலையில் பெருகெடுத்து ஓடியது. காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை மற்றும் அதன் சுற்றுப்பட்ட வட்டார பகுதிகளுக்கான மாடப்பாக்கம், ஆதனூர், ஒரத்தூர், காவனூர், கரசங்கால், வரதராஜபுரம், வட்டம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை திடீரென குளிர்ந்த காற்று மற்றும் இடியுடன் சாரல் மழை பெய்தது.
1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்திருந்த இதனால் அந்த பகுதி பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அடுத்த செய்தியை பார்க்கலாம். இருவேறு விபத்துகளில் 2 பேர் பலி. சுங்குவார் சத்திரம் ஆகஸ்ட் 4 இருவேறு விபத்துகளில் 2 பேர் பலியானார்கள். மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் பிஸ்வாஸ், வயது 21. இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணியில் கம்பி கட்டும் வேலை செய்து வந்தார். நேற்று காலை உணவு சாப்பிட்டுவிட்டு ரோடு ரோலர் வாகனத்தின் அருகே தூங்கிக் கொண்டிருந்தார். பிஸ்வாஸ் தூங்குவதை கவனிக்காத டிரைவர் ரோலர் இயந்திரத்தை முன்னோக்கி ஓட்டினார். அப்போது தூங்கிக் கொண்டிருந்த பிஸ்வாஸ் வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி இறந்தார். இது குறித்த தகவல் அறிந்த சுங்குவார் சத்திரம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விபத்தில் பலியான பிஸ்வாஸ் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் அவினேஷ் கிரி, 30. இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் காவலாளியாக வேலை செய்து வந்தார். நேற்று அவினேஷ்கிரி ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பஜார் பகுதியில் மீன் மார்க்கெட் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு பின்னால் வந்த வேன் இவர் மீது பயங்கரமாக மோதியதில் அவினேஷ் கிரி தலையில் பலத்த காயம் அடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்த ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விபத்தில் பலியான அவினேஷ் கிரி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். தப்பி ஓடிய வேன் டிரைவரை தேடி வருகின்றனர். தப்பி ஓடிய வேன் டிரைவரை தேடி வருகிறார்கள். அதாவது அவினேஷ் கிரி வயசு 30, அவருக்கு செத்தவருக்கு வயசு 30ங்க. அடுத்த செய்தியை பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே கஞ்சா விற்ற 4 பேர் கைது. ஸ்ரீபெரும்புதூர் ஆகஸ்ட் 4 காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கீவலூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட கஞ்சாவை மர்ம நபர்கள் வடமாநில தொழிலாளர்களுக்கு விற்கப்படுவதாக ஸ்ரீபெரும்புதூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் மற்றும் போலீசார் கில்லூர் பகுதியில் சோதனை செய்தனர். அப்போது கீவலூர் தைலத்தோப்பு அருகே மர்ம நபர்கள் போலீசாரை கண்டதும் தப்பி ஓடினர். போலீசார் அவர்களை விரட்டி பிடித்து சோதனை செய்தனர். அவர்கள் கீவலூர் பஜனை கோவில் தெருவை சேர்ந்த பரத், வயது 30. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பால்நல்லூர் அம்பேத்கர் தெருவை சேர்ந்த நாகராஜ், 26. அதே பகுதியை சேர்ந்த அசோக், 23. திருவள்ளூர் மாவட்டம் வெங்கபுத்தூர் அடுத்த கன்னியம்மன் நகரை சேர்ந்த ஐயப்பன், 29 ஆகியோர் அந்த பகுதியில் கஞ்சா வைத்து வடமாநில தொழிலாளர்களுக்கும் கஞ்சா விற்று வந்தது தெரிய வந்தது. போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்தனர். இது எதுக்கு கைது செய்தனர்? இந்த 4 பேரும் ஒரு மளிகை கடை வச்சு ஒரு பெரிய ஆளா இருக்கலாம்ல, கைது செய்து. இது எவ்வளவு பெரிய அசிங்கமா இருக்கும் இல்லப்பா தம்பிகளா. இது அக்காவுடைய சொந்த கருத்து. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மளிகை கடை வச்சு, எல்லாம் அறியாத வயசு தான், 25, 26 வயசு பசங்க தான். ஒரு 4 பேரும் ஒரு மளிகை கடை வச்சு அதுல ஒரு முன்னேற்றம் அடைந்து, சரி அவர்களுடைய நேரம் அப்படி இருக்கிறது, என்ன பண்ண. சிங்கப்பூரில் எந்திர கோளாறு, சென்னை வர வேண்டிய விமானம் ரத்து. அடுத்த செய்தி. மீனம்பாக்கம் ஆகஸ்ட் 4 சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து அதிகாலை சிங்கப்பூர் சென்று ஏர் இந்தியா விமானம் மீண்டும் சிங்கப்பூரில் இருந்து மாலை 3:30 மணிக்கு சென்னைக்கு திரும்பி வர வேண்டும். இதற்காக சிங்கப்பூர் விமான நிலையத்திலிருந்து 168 பயணிகளுடன் மீண்டும் சென்னைக்கு புறப்பட்ட தயாரானது. ஆனால் விமானத்தில் திடீரென்று இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் விமானம் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு புறப்படாமல் தாமதமானது. விமான என்ஜினியர்கள் முயன்றும் விமான இயந்திர கோளாறு பழுது பார்க்க முடியவில்லை. இதனால் சிங்கப்பூரில் இருந்து சென்னை வர செய்யப்பட்டது. அந்த விமானம் சென்னைக்கு வர இருந்த பயணிகளில் சிலர் வேறு விமானங்களில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், மற்ற பயணிகள் சிங்கப்பூரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும், விமானம் பழுது பார்க்கப்பட்ட பிறகு சென்னைக்கு புறப்பட்டு வரும் என்று அறிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி. பெண்ணிடம் நகை பறித்தவர் கைது. பல்லாவரம் ஆகஸ்ட் 4 சென்னை அடுத்து ஜமீன் பல்லாவரம் எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் கலைவாணி, வயது 50. தாம்பரம் அடுத்த முடிச்சில் உள்ள தனியார் கால் சென்டர் நிறுவனத்தில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார்.
கடந்த 30ஆம் தேதி இரவு பணி முடித்து வீட்டுக்கு நடந்து சென்றார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் திடீரென கலைவாணி கழுத்தில் அணிந்திருந்த 2.5 பவுன் சங்கிலியை பறித்து சென்றுவிட்டார். இது பற்றி பல்லாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து திருவண்ணாமலை மாவட்டம் பெருமாள் கோயில் தெருவை சேர்ந்த எலக்ட்ரீஷியனை விக்னேஷ் 23 என்பவரை நேற்று கைது செய்தனர். அவரிடம் இருந்த நகையை பறிமுதல் செய்தனர். அடுத்த செய்தியை பார்க்கலாம் வாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம். படப்பை ஆகஸ்ட் 4 நெல்லையில் ஐடி நிறுவன ஊழியர்களின் காதல் விவகாரத்தில் ஆணவ படுகொலையை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜாதிய ஆணவ படுகொலையை கண்டிக்கிறோம் என முழக்கமிட்டு ஆணவ படுகொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் இயற்ற வலியுறுத்தினர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. நான் உங்கள் மோகனா.